ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஸ்வேதா அஜித். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு குக்கிங் சீரீஸாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோ எதை பற்றி பார்த்திங்கன்னா, மசாலா பிரெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வர எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ அல்லது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியோ கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேவையான இன்க்ரீடியன்ட், மெயின் ஹீரோ ஆஃப் த ஷோ வந்து பிரெட் தான். ஸோ அந்த ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதான் நான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். பட்டரை நல்லா ஒரு பேனில் போட்டுட்டு நம்ம வந்து ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்டு இது டோஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அது வந்து நமக்கு நல்லா அந்த பட்டரில் வந்து சூடாகி மெல்ட் ஆகும்போது நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம வந்து திருப்பி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் எனக்கு எவ்வளோ ப்ரெட் தேவையோ அது எல்லாமே நான் ஃபஸ்ட்டே டோஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். அண்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில், லைக் என்ன மாதிரி வேணும், குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக, இல்லை பெரிய ஸ்லைசஸாக வேணும்னா பெரிய ஸ்லைஸாக, லைக் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் பண்ணுற ஸ்டைல் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான ஒரு ஸ்லைசஸ் தான் வெட்டுவேன். ஸோ தேட் லைக் நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு இது தெரியாது, நமக்கு வந்து சம்திங் பிக் அண்ட் ஸ்மால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, எல்லாமே ஈக்குவலாக மர்ஜ் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு. ஏன்னா இது வந்து ரொம்பவே நான் தெரிஞ்ச அளவு ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது கொஞ்சம் ஹெல்த்தி ஆல்சோ. ஏன்னா நான் இது வந்து ப்ரௌன் ப்ரெட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போது மெயினாக என்னென்ன தேவை அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன், டொமேட்டோ, சில்லி, அப்புறம் கொரியண்டர், கருவேப்பிலை வச்சுருக்கேன். தாளிப்புக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஜீரா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ்க்கு நம்ம வந்து சில்லி பவுடர், மஞ்சள், உப்பு அண்ட் அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தான் நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸான தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் பேன் ஆன் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் சில்லி இதெல்லாம் போடணும். பட் அதுக்கு முன்ன நான் வந்து அந்த ஜீராவையும் கருவேப்பிலையும் தாளித்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் போட்டால் இது ஆல்சோ லுக்ஸ் குட், லைக் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, ஆனியன் வந்து போட்டாச்சு. ஸோ ஆனியன் போட்டதுக்கப்புறம் நான் வச்சுருக்க சில்லி போட்டு நல்லா சாட்டே பண்ண போகிறோம். அண்ட் ஆனியன் வந்து வேகிறது சீக்கிரமாக லைக் வெந்துடுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னென்னா, கொஞ்சோண்டு சால்ட் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆனியன் சீக்கிரமாகவே ப்ரௌனாக வெந்துடும் நல்லா. ஸோ அந்த டெக்னிக் எல்லா ரெசிபிலுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே கொஞ்சோண்டு சால்ட் போட்டுருங்க. நம்ம ஃப்யூச்சரில் சால்ட் போடணுன்னு தேவையில்லை. அண்ட் இன்னொரு விஷயம் மைண்ட் பண்ணிக்கிங்க, நம்ம ப்ரெட்டை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ பட்டரில் ஆல்ரெடி நமக்கு வந்து சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஸோ இப்போது நான் போட்டிருக்க சால்ட்டு தான் ஃபைனல் அவுட்புட் வரை இருக்கும். நான் அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் ஏன்னா ரொம்ப சால்ட் ஆட் பண்ணி ஓவர் டூ ஆகிடக்கூடாது. ஸோ அதை மைண்டில் கேர் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு சால்ட் போட்டால் போதும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில், அதாவது வெங்காயத்தை டாஸ் பண்ணும்போதே நம்ம வந்து கொஞ்சோண்டு சால்ட் போட்டுட்டேன். ஸோ இது நல்லா வெந்து ஒரு ப்ரௌனாக வர்ற வரை நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும். சாட்டே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லாவே சாட்டே பண்ணி எடுத்துக்கிங்க. பிகாஸ் இந்த ஸ்டேஜில் என்னென்னா, டொமேட்டோ வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகி கொஞ்சம் நல்லா அதோட ஸ்டார்ச் எல்லாம் வெளியில் வரும். ஸோ அந்த ஒரு மாதிரி டைமில் we can stop this process அண்ட் நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து டர்மரிக் அண்ட் தென் நமக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க.
உங்களுக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் போட்டால் போதும். லைக் சில பேருக்கு ரொம்ப காரமாக பிடிக்கும், சில பேருக்கு அவ்வளோ காரம் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம சில்லி பவுடரை கொஞ்சம் ரேஷியோ கம்மி பண்ணிக்கலாம். லைக் ½ டேபிள் ஸ்பூன் ஆக்கிக்கலாம், அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆல்சோ ஆட் கொரியண்டர் பவுடர். பட் நான் கொரியண்டர் ஃப்ரெஷ் லீவ்ஸ் போடுறதுனால நான் அந்த பவுடர் ஆட் பண்ணல. ஸோ அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ குயிக்காக அந்த ப்ராசஸ் முடிய போகுதுன்னு. இந்த சாட்டே முடிஞ்ச அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ ஆஃப் தி ஷோ ப்ரௌன் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோம்ல, அதை நம்ம போட போகிறோம். ஸோ போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் தென் நீங்கள் வந்து கொரியண்டர் அந்த லீஃப் இருக்குல்ல, ஸோ அதுவுமே போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம மசாலா ப்ரெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் த ப்ராசஸ் ஹவ் வி டூ அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். இதுக்கு ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். 5 to 6 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் இது போல் நிறையா வீடியோஸ் அப்கமிங் யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் போட போகிறேன். விச் இஸ் கான் பி லைக் ஈஸி அண்ட் சிம்பிள் லேசி கைண்ட் ஆஃப் பீப்புள். என்ன மாதிரி இருக்கிற லைக் அந்த மாதிரி நமக்கு வந்து தெரியும்ல, லைக் குயிக்காக இது ஆகிடும், பட் த டேஸ்ட் வில் பி லைக் டாப் நாட்ச். அந்த மாதிரி இருக்கிற ரெசிபிஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் என்னோட ஃப்யூச்சர் வீடியோஸில். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எனக்குமே ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் அவுட்கம். ஸோ நம்மளோட சுவையான பிரெட் மசாலா ரெடி. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Keep liking, keep supporting and keep sharing. Bye-bye.